சாய் சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் எப்படின்னு அதுக்கு ஃபார்முலா பார்க்கலாம்ப்பா. சாய் சதுரம்னா இதுதான்ப்பா, இதுதான்ப்பா சாய் சதுரம். ஏபி பிசி சிடி டிஏ இப்படிதான் வரையணும் சாய் சதுரம். அதான் ஏபிசிடி சாய் சதுரம் வரைஞ்சாச்சு. இதை மதிப்பு எப்படி இருக்கும் பாருப்பா. ஏபி பிசி சிடி டிஏ எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். அதனால என்ன பண்ணுறோன்னா ஏசியும் பிடியும் செங்குத்தா கோடு வரையணும் பார்த்தீங்களா, அது ஒன்றுக்கு ஒன்று செங்குத்தாக இருக்கும். சென்டர் பாயிண்ட் வந்து தான் சாய் சதுரம் வரைய முடியும். ஓகேவா? இதை பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு முக்கோணம் இருக்கா, ஏபிசி ஏசிடி. அதனால முக்கோணம் ஏபிசி முக்கோணம் ஏடிடி எழுதியாச்சு. இப்போ முக்கோணம் பரப்பளவு என்னப்பா, ஆஃப் ஏசி ஓபி. ஓகேவா? முக்கோணத்துக்கு பரப்பளவு அதே தான் இங்கே எழுதியாச்சு. அப்போ அதே மாதிரி ஏசி ஓடி. அடுத்தது ஏசி பொதுவாக வெளில வச்சுட்டேன், ஓபியும் ஓடியும் உள்ளே எழுதிட்டுனா இப்போ அந்த ஓடி என்ன பண்ணுறேன்னா பிடின்னு எழுதுறேன். அப்போ எதுனா ஆயிடுச்சு, மூலவட்டம் ஆயிடுச்சு. அப்போது D1 D2 சதுர அளவு எழுதிட்டேன். அப்போது சாய் சதுரத்தின் பரப்பளவு ஆஃப் மூலைவிட்டங்கள் பெருக்கப்பலன் சதுர அளவு. ஓகேவா?